ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா, துரோணா அகாடமி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு 120 லெசன்ஸ் பிடிஎஃப் இட்டிருந்தாங்க ஜிகேக்கு. ஓகேவா, அந்த 120 லெசன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டோம்னா மீதி இருக்க லெசன் அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்கு நான் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஓகேவா, இப்போது இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதே ஜிஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆனால் அந்த ஜிஎஸ்சில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா இவங்க எப்படி இது பிரிச்சிருக்காங்கிறத நான் சொல்லணும். ரைட்டா, ஓகேவா. இந்த ஜிஎஸ் லெசன்ஸில் 120 லெசன்ஸ் இருக்குது. இந்த 120 லெசன்ஸை எப்படி படித்தோம்னா ஈஸியாக முடிக்க முடியுங்கிறத சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இப்போ துரோணா அகாடமி இது சிலபஸீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எப்படின்னா ஆளும் கட்சி, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சுயேட்சை கட்சின்னுட்டு நம்ம இந்த அரசியல் பற்றி அந்த மாதிரி போட்டு இதுன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, சரி, ஓகே. இது துரோணா அகாடமி விட்டது. ஓகேங்களா, அவங்க 120 லெசன் விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாய்ஸ் அகாடமி இருக்காங்கள்ல, நம்ம சாய்ஸ் அகாடமியும் ஒரு 120 லெசன்ஸ்க்கு பிடிஎஃப் விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இது தான். இப்போ இது சாய்ஸ் அகாடமியோட பிடிஎஃப், இது பார்த்துட்டிங்கன்னா துரோணா அகாடமியோட பிடிஎஃப். ஓகேவா, இப்போ இது நம்ம எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ரைட்டுங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஒரு பேப்பர் மட்டும் காமிக்கிறேன். இது சிலபஸ் வைஸ் இருக்குது. சிலபஸ் வைஸ் அப்படின்னா எல்லாமே இதில் கலந்து வரும். பாலிட்டி, பொருளாதாரம் எல்லாமே இதில் ஃபஸ்ட்டு கலந்து வருது. ரைட்டா, இது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் 10th ஒரு 10th, அப்புறம் 11th கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 12th போகுது. 12th 11th, அப்புறம் 11th எக்கனாமிக்ஸ் அப்படி போகுது. ஓகேவா, இது சிலபஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப்ல என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்னா புக் வைஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, புக் வைஸ். இப்போ வரலாறு, புவியியல், குடிமையியல் இதெல்லாம் இருக்குது. ஒன்றும் இல்லை, இண்டெக்ஸ் இருக்குல்ல, நம்ம ஸ்கூல் புக் இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கூல் புக் இண்டெக்ஸை அப்படியே அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த மாதிரி பிடிஎஃப் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜிஎஸ் இப்போ இந்த ஜிஎஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இதில் 120 லெசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு எடுங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டார்கெட் வச்சுக்கணும். எப்படின்னா, இப்போ இந்திய அரசியலமைப்பு இருக்கா, இப்போ இதில் இந்திய அரசியலமைப்பு இப்போ பாடம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜிகே வேட்டு ஸ்டடி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஜிகே வேட்டு ஸ்டடியில் இதில் ஃபஸ்ட்டு என்ன பாடம் கொடுத்துருக்கா, இந்திய அரசியலமைப்புன்னு ஃபஸ்ட்டு பாடம் கொடுத்துட்டானா. இப்போ நம்மகிட்ட ஜிகே வேட்டு ஸ்டடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜிகே வேட்டு ஸ்டடி எடுத்துக்கோங்க. ஜிகே வேட்டு ஸ்டடி எடுத்தோடனே இங்கே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இல்லையா. சிலபஸில் இந்திய அரசியலமைப்புன்னு போட்டு இப்போ அது எங்கெங்கே கவர் ஆகுங்கிறது பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பிடிஎஃப் இருக்கா, 6th செகண்ட் டைமு 12th பார்ட்டியில், பட் 10th பார்ட்டியில் 12th பார்ட்டியில் இதாகுது. சரி, இப்போ இதில் இந்திய அரசியலமைப்பு நம்ம இந்த ஃபஸ்ட்டு பேஜில் இந்திய அரசியலமைப்புன்னு இருக்கா. ஓகே, எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், 6th முடிக்கணும், பட் 10th முடிக்கணும், 12th முடிக்கணும். ஓகேவா, ஏன்னா எல்லோரும் எடுத்தோன்னு என்ன பண்ணுவாங்க, 10th முடிப்பாங்க, 12th முடிப்பாங்க. கிடையாது, 6th முடிக்கும். ஏன்னா 6th பேசிக் கொடுத்துருப்பான். அப்படி பேசிக்லேருந்து போனோம்னா ஈஸியாக முடியும். நம்ம எடுத்தோடனே பெருசாக படிச்சுட்டு அப்புறம் பேசிக் படித்தா ஈஸியாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ 10th பார்ட்டி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு போதும் ஆகிடும். அப்போ 12th முடிக்கிறதுக்கு இது போதும் ஆகிடும். அப்போ அதுக்கு நம்ம இந்த பார்ட்டியை வெறுத்துருவோம். அதனால் ஒரு 2-3 சப்ஜெக்ட் ஈஸியாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக எடுத்தோம்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஒரு பாடம் முடிச்சாச்சு, இந்த ஒரு பாடம் தான் அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா அப்போ 10th 12th எடுத்துட்டோம்னா என்னடா இதுவே இத்தனை பாடம் இருக்குது, எப்படி அது முடிக்கிறதுன்னு ஒரு ஃபீல் கொடுத்துரும். அதனால் 6th படிங்க. ரைட்டா, ஓகே. இப்போ இந்த மாதிரி இப்போ எடுத்துகிட்டு அப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு 10th எடுத்து படிக்கிறோன்னா இவங்களும் கொடுத்துருக்காங்களா, இவங்களும் பார்த்துட்டிங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து நாமளும் டக்குன்னு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சிச்சுங்களா. இந்த 2 பிடிஎஃப்பும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா, இப்போது இதில் இல்லாத லெசன்ஸ் இந்த பிடிஎஃப்பில், இந்த சாய்ஸ் கொடுத்த பிடிஎஃப்பில் இருக்கும். ரைட்டா, சாய்ஸ் கொடுத்த இது புக் வைஸ் பிடிஎஃப், இது சிலபஸ் வைஸ் பிடிஎஃப். இது துரோணா அகாடமியில் இல்லாத லெசன்ஸ் சாய்ஸோட அகாடமியில் இருக்கும். இது சாய்ஸ் அகாடமி தான், சாய்ஸ் அகாடமியில் இருக்கும். ஓகேவா, என்ன பண்ணலாம்னா இந்த 120 லெசன்ஸுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. ஜிஎஸில் ஒரு 120 லெசன் டார்கெட் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் படிக்கிற லெசன் எந்த டாப்பிக்கில் கவர் ஆகுதுங்கிறத மஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுட்டு படிங்க. ரைட்டா, இந்திய அரசியலமைப்பு பார்ட்டியில் கவர் ஆகுதுன்னா இப்போ ஃபஸ்ட்டு பாலிட்டி தான் போகுது, பாலிட்டி படிங்க. ரைட்டா, அந்த பாலிட்டி படித்து முடிச்சுட்டு மொத்தமாக இந்த 120 லெசனுக்கு டார்கெட் ஒரு நாளைக்கு 2 பாடம் கவர் பண்ணாவே ஈஸியாக நமக்கு இன்னும் 3 மாதம் கையில் இருக்குது, ஈஸியாக கவர் பண்ண முடியும்.
ஓகேவா. ஒரு 3 நாளுக்கு ஒருக்க நம்ம படித்து பார்த்து திருப்பி ரிவைஸ் பண்ணுறது அப்படி படிச்சிடலாம். அப்போது இல்லைனா நீங்கள் நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த பிடிஎஃபோட இந்த ஜெராக்ஸோட பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைன்னா டெலகிராமில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரைட்டா. இந்த ஜோனா அகாடமியில் இல்லாத லெசன்ஸ் வந்து சாய்ஸ் அகாடமி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கும். இந்த லெசன் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இல்லாத லெசன்ஸை மட்டும் ரவுண்ட் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன பண்ணால் இருக்கிற லெசன்ஸ் இதுலேருந்து துரோண அகாடமிலேருந்து இருக்கிற லெசன்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் அகாடமி கொடுத்துருப்பாங்கல்ல. ஆனால் இத்தனை லெசன் நம்ம படிக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் சாய்ஸ் அகாடமியில் கொடுத்த லெசன்ஸ் வந்து ஜஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம மொத்தமாக ஜிஎஸ் வந்து நம்ம அத்தனையும் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டு போனோம்னா நம்ம என்றைக்கு தமிழ் படிக்கணும் மேக்ஸ்க்கெல்லாம் பார்க்கணும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இந்த 2 பிடிஎஃப்பும் மஸ்ட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேயா. இந்த துரோணா அகாடமி இதுவும் இந்த சாய்ஸ் அகாடமி இதுவுமே மஸ்ட்டு நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்க்கு வந்து ஒரு வேலையே முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா. ஜிஎஸ்க்கு ஒரு வேலை முடிஞ்சிச்சு. இல்லை எனக்கு வந்து ஜிஎஸ்க்கு வந்து ஒரு தெளிவான வேட்டர் ஸ்டடி வேணும் அப்படின்னா இங்கே பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு தெளிவான வேட்டர் ஸ்டடி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சேனல் ரெடி பண்ணதும் நல்ல வேட்டர் ஸ்டடி தான், இதுவும் நல்ல வேட்டர் ஸ்டடி தான். ஓகேங்களா. இதில் வந்து எல்லாமே எங்கெங்கே கவர் ஆகுதுங்கிறது இங்கே பார்த்துக்கோங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. எல்லாமே எங்கெங்கே கவர் ஆகிட்டுங்கிறத 12th இது காமர்ஸ் வரைக்கும் விடலை, அங்கங்கே கவர் ஆகுது. 12th ஜியாகிரஃபியில் கவர் ஆகுது. எல்லாமே போட்டு தெளிவாக கொடுத்தாச்சு. புரியுதுங்களா. இந்த வேட்டர் ஸ்டடி நல்லா தான் இருக்குது. புரியுதுங்களா. இந்த மாதிரி ஜிஎஸ் லெசன்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது இன்னுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இதை மஸ்ட் ஜெராக்ஸ் போட்டுட்டு ஒரு நாளைக்கு 3 லெசன் பேரில் கவர் பண்ணுங்கள். 3 லெசன் கவர் பண்ணிங்கன்னா நாங்கள் மொத்தம் 120 லெசன்ஸ் இருக்குது. சரியா. சீக்கிரம் கவர் பண்ண முடியும். அப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அப்பா ஜிஎஸ்க்கு வந்து ஒரு 120 லெசன்ஸ் படித்தா போதுமா அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா. எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு அகாடமி வந்து இதை மட்டும் படித்தா போதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் 120 லெசன்ஸ் தான் இருக்குது. நம்ம படிக்க வேண்டிய லெசன்ஸு ஒரு 120 லெசன்ஸ் தான். ரைட்டுங்களா. இப்போது இவங்க இருக்காங்கள்ல சாய்ஸ் அகாடமி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற கொஞ்சம் டைமில் நம்ம எதை தேர்ந்தெடுத்து தான் படிக்கணும். மொத்தமாக படிச்சுட்டு போனோம்னா நம்மளால் அது முடியாது. ஏன்னா நமக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா பாலிட்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் வைங்க. இவங்களும் பார்த்தீங்களா ஒரு 121 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு 120 லெசன்ஸ் இருக்குது. அப்போ இதில் இருக்கிறது இதுலேயும் கவர் ஆகுது. மேபி இந்த சாய்ஸில் இல்லாதது துரோணாவில் இருக்கலாம், துரோணாவில் இல்லாதது சாய்ஸில் இருக்கலாம். 2ஐயும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு வேலை நமக்கு முடிஞ்சிச்சு. ஓகேவா. இந்த கம்பேர் பண்ணிவிட்டு ஜிஎஸ்சில் வந்து ஃபஸ்ட்டு பாலிட்டி இருக்குல்ல, பாலிட்டி படிங்க. பாலிட்டி படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம. புரியுதுங்களா. பாலிட்டி படிக்கணும். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இந்த யூனிட் 8 இருக்குங்களா, அதை படிங்க. படித்ததுக்கப்புறம் வரலாறு ஐயனம்னா நமக்கு வந்து 10 கொஷின் தான். நம்ம வந்துட்டு 10 கொஷின் 5 கொஷின் அந்த தெரியல. அதை நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும். ஓகேங்களா. அதை நம்ம வந்து இந்த ஜியாகிரஃபி சயின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ்டு பார்த்துட்டு போங்க. நமக்கு அதுவே போதும். ஏன்னா சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸே ஒரு கடல் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஆனால் சயின்ஸு இவங்க கொடுத்துருக்காங்க, அது என்ன சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், சயின்ஸில் வந்து மின்னோட்டவியல் காந்தவியல் போட்டு கொடுத்துருக்காங்களா, இதில் இருக்கிறது மட்டும் பாருங்கள் போதும். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான டாபிக்ஸ் தான். இந்த முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதுமானது எனக்கு தோணுது. இதுவே பார்த்தா போதும். அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாவே போதும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஜிஎஸ் லெசன்ஸை கவர் பண்ணுங்கள். நமக்கு வந்து ஈஸியாக முடியும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எப்படி ஜிஎஸ் லெசன் கம்பேர் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நான் வரைக்கும் எல்லாம் இதில் இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சுருந்துருக்கும். இந்த மாதிரி எடுத்து படித்தோம்னா ஈஸியாக முடிஞ்சிருன்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கானில் ஆடுங்களுக்கு கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி டிஎன்பிசி ரிலேட்டடாக வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸும் இருக்குது. இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.